இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள பற்றி எரியும் நேசத்து நிமித்தம் நற்செய்தியை உலகமெங்கும் பரப்புவதற்காக அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களை பாதாளத்திற்கு போகவிடாமல் தப்புவிப்பதற்காக தங்கள் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தங்களிடமிருந்த ஆஸ்தி அந்தஸ்து செல்வாக்குகளை அவருக்காக நஷ்டமும் குப்பையுமாக விட்டு பேர் புகழ் கல்வியை மேன்மையாக எண்ணாமல் உபத்திரவத்தை ஒரு பொருட்டாக கருதாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பக்தி வைராக்கியத்துடன் ஊழியம் செய்து நரக சேனையை நடுநடுங்க வைத்து கொண்டிருக்கும் தேவ மனிதர்கள் எல்லாம் சிலுவைக்கு பின்னால் தங்களை மறைத்து கொண்டு கிறிஸ்துவை மட்டும் உயர்த்துவதே உயர்ந்த லட்சியமாக கொண்டிருந்தனர். இப்போதும் பலர் அப்படி இருக்கிறார்கள். அப்படி இருக்க அழைப்பு, அர்ப்பணிப்பு, ஆத்துமபாரம், தியாகம், பரிசுத்தம், விடாப்பிடியான ஜெபம், உபத்திரவத்தை சகித்தல் என்ற எந்த ஒரு ஆவிக்குரிய அடையாளமுமே இல்லாமல் சில பாடல்களை பாடி சில ஆராதனை அல்லது ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்தி சில ஊழிய பேனர்களை பகிர்ந்து பிஸியாக இருப்பதாக காண்பித்துக் கொண்டு குடும்பத்தில் ஆளுக்கொரு யூடியூப் சேனலை தொடங்கி மில்லியன் சப்ஸ்கிரைபரை சம்பாதித்து விட்டோம், ஊழியத்தில் சாதித்து விட்டோம், சத்துருவுக்கு சாவுமணி அடித்து விட்டோம் என்று வீண்வரட்டு விளம்பரங்களை பண்ணிக்கொண்டு திரிகின்றனர் இக்காலத்து சில ஊழியர்கள். நரக சேனையை நடுங்க வைத்தவர்களெல்லாம் அமைதியாயிருந்து ஆண்டவரை மட்டுமே உயர்த்தும்போது ஒன்றையுமே சாதிக்காமல் ஆகாயத்தை அடிக்கிறவர்களாக சிலம்பம் பண்ணிக் கொண்டிருக்கின்றனர். இதுவும் மாயையும் மனதுக்குச் சஞ்சலமுமாயிருக்கிறது. ரிவைவல் ரைட்டர்.